உம்முடைய அழகான குணக்கத பானத்தை அந்த அமுதத்தை அருந்தி அதனால மத்தன்னா என்ன, தன்னுடைய நிலையை மறந்திருப்பதுதான் மத்தன் இல்லையா? அப்படி இருப்பவர்களோடு எனக்கு சங்கம் வேண்டும். அப்படி இருந்தால் இந்த சாகரத்தையே கடந்து விடலாம். பவாப்தி, இந்த சம்சார சாகரத்தை படக்குவதற்கு உம்முடைய அழகான திருவிளையாடல் கேட்பது ஒன்றே வழிங்கிறத தான் ரொம்ப அழகா சொல்ற. உம்முடைய அழகான சரணகமலத்தில் இருக்கின்ற அந்த நறுமணம் இருக்கே, அதுதான். அதாவது அதை சுகந்தத்தை அனுபவிக்கக்கூடிய ஆசை இருப்பவர்களோடு சேர்ந்து நானும் இருக்க வேண்டும். சத்சங்கம் வேணும், சஜ்ஜனங்கள் வேண்டும். இந்த உடலை பற்றி நினைவில்லாமல், எதை பற்றியும் நினைக்காமல், தன்னுடைய குடும்பத்தை பற்றி நினைக்காமல் அந்த பகவானுடைய சரணகமலத்தில் அடைக்கலம் புகுந்த பக்தர்களோடு நானும் இருக்க வேண்டும். தேன ஸ்மரந்தி அதிதராம் பிரியமீஷமர்த்தியம் ஏ சான்பதஹ சுதசுஹத் கிருஹத் இத்ததாராஹ. அடுத்து சொல்றார், பகவானே நீவர்தான் எல்லாவற்றையும் படைத்தீர். என்னது? திரியங்க, அதாவது விலங்குகளா இருக்கட்டும், நாம் பார்க்கின்ற ஸ்தாவர ஜங்கமமாக இருக்கட்டும், த்விஜர்களா இருக்கட்டும், அசுரர்களா இருக்கட்டும், மனிதர்களா இருக்கட்டும், எல்லாவற்றையும் மகத்துங்கிற அந்த படைப்பின் தத்துவத்தை வைத்து கொண்டு படைத்தீர்கள். விராட் ஸ்வரூபத்தை எனக்கும், உங்களுடைய ஸ்தூலமான விராட் ஸ்வரூபத்தை எனக்கும் தெரியும். அது நான் அதை அனுபவிச்சு பார்த்திருக்கேனே. ரூபம் சமமிஷ்டமஜதே மகதாத்யநேகம் நாதக பரம் பரம வேத்மின எத்திர வாதக. இந்த விராட் ஸ்வரூபம், சொல்லுக்கு அப்பாற்பட்ட ஸ்வரூபம், அதை அறிந்திருக்கின்றேன். பகவானே, பிரளய காலத்துல அகிலத்தையே உம்முடைய குக்ஷியில ஜடரத்துல தாங்கிண்டேலே. கல்பாந்த ஏததகிலம் ஜடரேன கிருஹ்ணன் சேதே புமான் ஸ்வத்ருக நந்தசக ததங்கே யன்னாபி சிந்துருஹ காஞ்சனலோக பத்ம கர்ப்பேதிமான் பகவதே பிரணதோஸ்மி தஸ்மை. பிரம்மதேவர் உம்முடைய அழகான அந்த தொப்புளிலிருந்து, அதாவது தாமரை போன்ற ஆதிசேஷனிலே அழகாக யோக நிதிரை கொண்டிருந்தவராக நீர் இருக்கும் பொழுது உம்முடைய அழகான அந்த நாபியிலிருந்து பிரம்மதேவர் தோன்றினார் அல்லவா? அந்த கமலம், அந்த கமலஜன், அந்த கமலத்திலிருந்து தானே 14 லோகங்களும் படைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட பகவானே உமக்கு பிரணதோஸ்மி தஸ்மை வணங்குகின்றேன் என்கின்றார் திருவன். அடுத்து சொல்றார், இவர் எப்படிப்பட்டவர்? யாருக்கும் கட்டுப்படாமல் நித்திய நிரந்தரமாக நித்திய சுத்த புக்த முக்தனாக இருப்பவர் அல்லவா? தொம் நித்திய முக்த பரிசுத்த விபுத்த ஆத்மா கூடஸ்த ஆதிபுருஷோ பகவான் பிரியதீஷக. சர்வஞராக பரமாத்மாவாக இருக்கின்றவர், ஆதிபுருஷனாக இருக்கின்றவர் என்று சொல்லி ரொம்ப அழகாக பகவானுடைய குண அதிசயங்களை எல்லாம் சொல்றார். அவித்ய வித்தியம் எல்லாம் எல்லாமே, அதாவது எல்லாமே உம்மிடத்திலிருந்து தோன்றின இந்த ஜகத்துக்கே ஆதி காரணமாக இருப்பவரும் நீரே. தத் பிரம்ம விஸ்வ பவமேகம் அனந்த மாத்திய ஆனந்தம் ஆத்மரம விகாரமகம் பிரபத்தியே. விகாரமற்றவராக இருக்கின்றீரே. அடுத்து பகவான் ஆனந்த வடிவமா இருக்கின்றார் எனும் பொழுது எவ்வித பற்றும் இல்லாமல் தன்னை பஜிப்பவர்களுக்கு எல்லா போகங்களையும் கொடுப்பவரும் அவர்தான். சத்யா சிசோஹி பகவன் தவ பாத பத்மம் மாஷீஸ்ததானு பஜத புருஷார்த்த மூர்த்தே அப்யேவ மர்ய பகவான் பரிபாதி தீனான் வாஷேவ வத்சகம் அனுகிரக காதரோஸ்மான். எல்லாம், அதாவது எல்லா உயிரினங்களுக்கும் தாயாக இருப்பவர். அந்த அதாவது எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுப்பதும் அவர்தான். அவரே ஆனந்த வடிவனாகவும் இருக்கின்றார். எல்லாருடைய காமத்தையும் இல்லையா, எல்லாருடைய விருப்பத்தையும் பூர்த்தி செய்பவரும் அவரே இருக்கின்றார். மைத்ரேய வாச்ச இவ்வளவு அழகா சுதி பண்ணிட்டாராம். அப்ப மைத்ரேய சொல்றார், விதுரா
விதுரரே இந்த மாதிரி ரொம்ப அழகாக ஸ்துதி பண்ணார் துருவன். அப்போ பகவான் ரொம்ப துஷ்டியாய் பாராட்டுறார். ஸ்ரீ பகவானுவாச்ச வேதாஹம் தே விவசிதம் ஹிருதி ராஜன்ய பாலக தத் பிரயச்சாமி பத்ரம் தே துராபமபி சுவ்ருத. ரொம்ப அழகான ராஜன்னு, நல்ல பாலகன் இல்லையா, ரொம்ப அழகான இளவரசன். அந்த இளவரசன் அவரை எப்படி இவர் சந்தோஷப்படுறாருன்னா, நீ அழகாக சொல்லிட்ட, உனக்கு பத்ரம் தே மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்க பெற முடியாத ஒரு விஷயத்தை நீ நினைச்சுட்டு இருக்க, அது நான் உனக்கு கொடுக்க போறேன், உனக்கு நல்ல மங்களங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்குன்னு ஒரு ஸ்தானத்தை கொடுக்க போறேன். நான் நைரதிஷ்டிதம் பத்ர யத் பிராஜிஷ்ணு துருவக்ஷிதி யத்ர கஹக்ஷதாராணாம் ஜோதிஷாம் சக்கரமாஹிதம் மேட்யாம் கோ சக்கரவத்சாஸ்னு பரஸ்தாத் கல்பவாசினாம் தர்மோக்னிஹ கஷ்யபஹ சுக்ரோ முனையோ யவனௌகஷ. எப்படி அந்த இடம் எப்படிப்பட்டதுன்னா, நீ உனக்கு ஒரு துருவஸ்தானத்தை கொடுக்க போறேன், அதை சுத்தி எல்லா கிரகங்களும் நட்சத்திரங்களும் சுத்தி வரப்போறது. எப்படி ஒரு நெற்கதிரெல்லாம் போரடிக்கிற அந்த மாடை பார்த்துருப்போம் இல்லையா, அதை சுத்தி நடக்குமே, அதே போல உன்னை சுத்தி தான் எல்லாம் இருக்கும். அந்த ஸ்தானத்துக்குன்னு ஒரு அழிவு கிடையாது. அந்த துருவஸ்தானத்தை தான் நான் உனக்கு கொடுக்க போறேன். உன்னுடைய அப்பா கானகத்துக்கு போன அப்புறம் 36,000 ஷட்ரிம்ஷத் வருஷ சாஹசிரம் ரக்ஷிதாவியாக அதீந்திரியா, 36,000 வருடங்கள் நீ தர்ம நெறியோடு ரட்சணம் பண்ண போற இந்த உலகத்தை. அதுக்கப்புறம் உன்னுடைய தம்பியானவன் துவத் பிராதா, உன்னுடைய பிராத்தா உத்தமன், நஷ்டே மிருகயாயாம் தோ தர்மனாக, மிருகயாம் வேட்டையாடுவதற்கு செல்லும் பொழுது அங்கு யக்ஷனால் கொல்லப்படுவார். அன்வேஷந்தி வனம் மாதா, அவனுடைய மாதாவான சுருச்சி அவனை அன்வேஷித்து கொண்டு தாவாக்னியில் அவளும் அகப்பட்டு கொள்ளப் போகின்றாள். நீ என்னை யஜ்ஞநாராயணனாக ஆராதனை செய்ய போகின்றாய். இப்படி என்னெல்லாம் நடக்க போறதோ அதெல்லாம் சொல்லிட்டு ததோ கந்தாசி மத்ஸ்தானம் சர்வலோக நமஸ்கிருதம், என்னுடைய வைகுண்டத்தை அடைய போகின்றாய். அது எங்க இருக்கு? சப்தரிஷி மண்டலத்துக்கு மேல இருக்கு. அங்க போனவா திரும்பி வரமாட்டா. ஏன் அவர் அது சொன்னார்? எப்பொழுதுமே சத்சங்கம் போனோம்னா சப்தரிஷிகள் என்ன பண்ணிட்டு இருக்கா? பகவான் ஸ்மரணையில சுதி பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரி ஒரு இடத்த பகவான் அழகாக ஆசீர்வாதம் பண்றார். மைத்ரேயர் சொல்றார், பகவான் இவ்வளவு அழகா அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் அங்கிருந்து திரோதானம் ஆயிட்டார். பகவானுடைய சரணகமலங்களை அவன் அதாவது துருவன் பகவானிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். திருப்பி இப்போ தன்னுடைய நகரத்துக்கு போறான். ஆனா அவனுக்கு துஷ்டி ஆகல, சந்தோஷம் ஆகல. மித்ரர் கேட்கிறார், ஏன் அவன் சந்தோஷப்படலை? 6 மாத காலத்திலேயே அவன் இப்படி எல்லாம் கிடைச்சிருக்கே பகவானோட இது, ஏன் அவன் சந்தோஷப்படலை அப்படின்னு கேட்கச்ச மைத்திரேய சொல்ற, அவனுடைய சித்தி சொன்னதை நினைச்சிட்டு தானே பகவான் எதிரில் தோன்ற உடனே முக்தியை கேட்காமல் நான் தவறாக எதையானம் கேட்டு விட்டேனே, எனக்கு ஒரு ஸ்தானம்னு ஒண்ணு கிடைச்சுடுத்து, நான் அப்பொழுதே பகவான் இடத்துல போய் சென்று சேர்க்க வேண்டாமா? துரோவாச்ச சமாதினா நைக பவனே யத்பதம் மிதுகு சனந்தாதய ஊர்த்வரே தசக, நான் அப்பொழுதே பகவானோட சேர்ந்து இருக்க வேண்டுமே. நான் பகவான் இடத்துல இருந்து தள்ளிட்டாரே, என்ன 36,000 வருஷம் 200 பகவான்ல இருந்து வெளியில வந்துட்டேனே, எனக்கு அறியாமையா இருக்கே. அஹோபத மமானாத்மியம் மந்த பாகியசிய பட்சத்தை, என்னோட மந்த பாகியத்தை என்ன சொல்றதுன்னா அப்படின்னு சொல்லி அவனுக்கே கவலைப்பட்டு இருக்கானா. பகவானை அடையிறத விட்டுட்டு நான் என்ன இந்த மாதிரி எனக்கு ஒரு ஒரு புத்தியை எடுத்து எனக்குன்னு ஒரு ஸ்தானமா இந்த பகவான் பற்றி சொன்ன நாரதர் சொன்னாரே, அந்த உபதேசத்தெல்லாம் நான் ஒழுங்கா கேட்டு நான் அதை பண்ணியிருந்திருக்க வேண்டாமா? யோ நாரத வச்சஸ்தம் நாகிராஹிஷம் சத்தமக. தூங்குறவன் பயங்கரமான விஷயத்த பார்த்துட்டு கனவுல பார்த்துட்டு பயப்படுறானே, அது கனவுல தானே கற்பனை தானேன்னு இருக்கான். நான் அதை போல நானா மாயில விழுந்துட்டேன். என் தம்பியை போய் நான் ஒரு எதிராளி மாதிரி நினைச்சுட்டு நான் அப்படி பண்ணிட்டேனே அப்படின்லாம் இப்ப யோசிச்சு பாக்குறான். எதனாலும் படுத்த முடியாத பகவான மகிழ செய்து நான் எதை பற்றி எதோ கிடைச்சது எனக்கு ஒண்ணுதெல்லாம் வேஸ்ட்.
இது என்னத்துக்கு எனக்கு இந்த மாதிரி 36,000 வருஷம் அது படுறது, ஏதோ சவத்துக்கு சிகிச்சை பண்ற மாதிரின்னா இருக்குது. இது என்னத்துக்கு தேவையில்லாத ஒரு 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 பெரிய பந்தத்தை நான் போய் கேட்டு வாங்கினுட்டேனே அப்படின்னு புலம்புறானா. என்ன மாதிரி யாரான இருப்பாளா? ஸ்வராஜ்யம் யச்சதோ மௌட்யான் மானோ மே பிக்ஷுதோ பத. சக்கரவர்த்தி கிட்ட போய் ஒரு நொய்யரிசை கேட்டானே, அத மாதிரி நான் எடுத்து பகவான் கிட்ட கேட்ட போது அந்த பகவானோட அந்த சாந்திரானந்த விட்டுட்டு நான் இந்த ஒரு வரட்டு இந்த ஒரு விஷயத்த போய் நான் வேண்டியிருக்கேனே, இதெல்லாம் எனக்கு ஒரு பந்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கவலைப்படுறானா. 35ஆவது ஸ்லோகத்துல அதை முடிக்கிறார்.